Hello friends, welcome to Merz-Chennai. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அன்பாக்ஸ் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அப்படி என்னதான்டா அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? வீடியோ எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா RiaTech அப்படின்ற ஒரு கம்பெனியோட USB 2.0 9 பின் மதர் போர்டு எக்ஸ்டெண்டர் தான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம USB போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பென்ட்ரைவ்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மதர் போர்டில் இருக்கிற எல்லா USB போர்ட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து இன்னும் போர்ட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பின்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக எவ்வளோ பென்ட்ரைவ் வேணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு மதர் போர்டில் கீபோர்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி பேனலை வந்து நீங்கள் எங்கள் மதர் போர்டில் எங்கே கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டில் வந்து ஃப்ரண்ட் பேனல் USB 1, ஃப்ரண்ட் பேனல் USB 2 9 பின் மேல் பின் கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேக் சைடில் இருக்க அந்த ஷீல்டு வந்து எக்ஸ்டர்னல் ஷீல்டு வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து நம்ம அந்த யூஎஸ்பி பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் ஜஸ்ட்டு புஷ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷீல்டை ரிமூவ் பண்ண இடத்துல ஜஸ்ட் இந்த பேனலை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்க்ரூவை வச்சு நம்ம இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேனல் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த வயரை வந்து மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண அப்புறம் பேனல் வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கா அப்படின்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மதர் போர்டோட அந்த வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதர் போர்டோட ஃபீமேல் கனெக்டர் வந்து இந்த மதர் போர்டோட மேல் கனெக்டரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கனெக்டரில் ஒரு பாயிண்ட் வந்து எம்டி பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, மதர் போர்ட்லேயும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எம்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பின்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ செகண்ட் பின்னையும் நான் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த பின்னை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து மதர் போர்டில் பார்க்குற ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட கேபினெட் பார்த்தீங்க, கேபினெட்டில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட் ரெண்டுமே வந்து 3.0. ஸோ என்னோட இது மதர் போர்டில் இருக்க 3.0 போர்ட் மட்டும் தான் யூஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே இருக்க யூஎஸ்பி 2 ஹெட்டர் போர்ட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் 4 போர்ட் யூஎஸ்பி பேனல் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மதர் போர்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் 4 போர்ட் இல்லை அப்படின்னா 2 போர்ட் யூஎஸ்பி பேனல் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மதர் போர்டில் வயர் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேக் சைட்லேருந்து ரிமூவ் பண்ண அந்த ஷீல்டு எல்லாமே திருப்பியும் தெரியாது அதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த யூஎஸ்பி பேனல் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி பேனலுக்கு வந்து நம்ம இன்டர்னலாக வந்து எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மதர் போர்டில் இருக்க யூஎஸ்பி அட்ரஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக நம்ம ஒன்ஸ் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த யூஎஸ்பி பேனலை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னோட மை பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற 5 ட்ரைவ்ஸ் 5 ட்ரைவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து நான் கனெக்ட் பண்ண அந்த யூஎஸ்பி ஹப்போட நான் இந்த பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ கனெக்ட் பண்ண உடனே ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண உடனே வந்து எனக்கு என்னோடய எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்ட் வந்து பேனல் வந்து கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வேறு எந்த இடத்துலையுமே நான் பென்ட்ரைவ் மாட்டல. ஸோ இங்கே மட்டும் தான் மாட்டியிருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் மற்ற போர்ட்லேயுமே வந்து மற்ற யூஎஸ்பி பென்ட்ரைவ்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணி 4 போர்ட்டுமே ஒர்க் பண்ணுதா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 4 பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 போர்ட்டுமே வந்து ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரே டைமில் 4 பென்ட்ரைவுமே ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பென்ட்ரைவுமே கரெக்டாக இங்கே ஷோ ஆகுது எனக்கு. ஸோ எந்த லேகுமே எனக்கு ஆகலை. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க 4 பென்ட்ரைவுமே காமிக்குது. ஸோ இப்போ அதுலேருந்து நான் ஒரு பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணுறேன். பென்ட்ரைவ் நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா உடனே வந்து எனக்கு பென்ட்ரைவ் வந்து அந்த ட்ரைவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து இப்போ 3க்கு கம்மியாகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து 3 ட்ரைவ் தான் காமிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பென்ட்ரைவ் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எந்த லேக்குமே ஆகலை. ஸோ எனக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகுது, பேக் நேவிகேட்டும் ஆகுது. ஸோ எனக்கு போர்ட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணி பார்த்துடுவோம். ஆல்ரெடி இருக்கிற 3 பென்ட்ரைவும் நான் அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஹார்ட் டிஸ்க்கும் நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்கும் நம்மளுக்கு கரெக்டாக இதில் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 1 டிபி நான் ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கேன். ஸோ இதை லேப்டாப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணி இப்போ எக்ஸ்டர்னல் அந்த கேஸ் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க்காக மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி 3.0 ஹார்ட் டிஸ்க் தான். பட் நம்ம இந்த பேனல் வந்து 2.0 பேனல். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து 2.0 அந்த ஸ்பீடில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண உடனே வந்து எனக்கு இங்கே ஹார்ட் டிஸ்க்கும் ஷோ ஆகுது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த லேக்குமே இல்லை. ஸோ அதுவுமே எனக்கு கரெக்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ 3 பென்ட்ரைவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பென்ட்ரைவ் எக்ஸ்டர்னல் ரிமூவபிள் டிவைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 போர்ட்டுமே எனக்கு கரெக்டாக காமிக்குது. 3 பென்ட்ரைவ் ஒரு ஹார்ட் டிஸ்க்குமே எனக்கு கரெக்டாக காமிக்குது. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை போர்ட்டில். இப்போ நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்ப்போம். ஸோ இப்போ நான் 1.30 GB கிட்டே இருக்க ஒரு டேட்டா வந்து நான் ஹார்ட் டிஸ்க்லேருந்து காப்பி பேஸ்ட் வந்து என்னோடய லோக்கல் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் காப்பி பேஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ என்னோடய எக்ஸல் டிஸ்க்கு போயிட்டு நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 Mbps ஸ்பீடில் வந்து எனக்கு 37 Mbps ஸ்பீடு வரைக்குமே எனக்கு டேட்டா வந்து காப்பி ஆகுது. இப்போது இந்த போர்ட் எக்ஸ்டர்னல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் வந்து 2.0 தான். ஸோ அது ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து நம்மளுக்கு 38 Mbps ஸ்பீடு வரைக்குமே நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அந்த வரைக்கும் டாடா அண்ட் பாய்.